இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கேஷ்யூநட் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல முழு முந்திரிங்களா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம அந்த பன்ருட்டி சைட் போனோன்னா சீப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பேக்கெட் முந்திரி வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு அது சூடான உடனே நம்ம இந்த கேஷ்யூஸை அதில் சேர்த்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லே தான் இருக்கணும். ஸ்லோவாகவே நாம் அதை ஸ்டர் பண்ணி லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கேஷ்யூ நட்ஸ் உடலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம முன்னால் என்ன நினைப்போம்னா ரொம்ப கொழுப்பு இது, அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு. நல்ல கொலஸ்ட்ரால், உடம்புக்கு தேவையான அந்த நல்ல கொழுப்பு இந்த கேஷ்யூ நட்ஸில் தான் இருக்குது. கேஷ்யூ நட்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா ஹார்ட் டிசீஸ் வராது. ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு கேட்குறதுக்கு. டெஃபினட்டாக அது கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் எவ்வளவு சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6லேருந்து 10 முந்திரி நம்ம சாப்பிடலாம். முந்திரி இன் எனி ஃபார்ம் நீங்கள் சாப்பிடலாம். அரைச்சி குழம்புல சேர்த்தும் சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி வறுத்து காரமாக ஒரு ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். டீ சாப்பிடும்போது ஈவினிங்ஸில் 5-6 முந்திரியை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஓரளவுக்கு முந்திரி நல்லா வறுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம இப்போ அதை கலந்து விடலாம். அடுப்பிலே இருக்கட்டும். அதே அனலில் அப்படியே நம்ம அதை கலந்து விட்டோன்னா அந்த மிளகாவோட பச்சை வாசனை போயிடும். கூட அந்த உப்பு மிளகா நல்லா இந்த கேஷ்யூஸில் கோட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேஷ்யூஸ் நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வைங்க. கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுவையான கிறிஸ்பியான கேஷ்யூநட் ஃப்ரை ரெடி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.